ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பூஜா மாரிமுத்து. திஸ் இஸ் பி பூஜா. இன்றைக்கி தான் வந்துட்டு நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா வெல்கம் டு மை சேனல். ஸோ இது வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு April 22, 2026. ஸோ நாளைக்கு எலெக்ஷன். ஓ மை காட், ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்துட்டு ஓட்டு போட போகிறேன் கைஸ். எனக்கு வந்து தெரியலை, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது வரைக்கும் நான் வந்துட்டு ஓட்டு போட்டதில்லை. எனக்கு வந்துட்டு இப்போது 22 ஏஜ் ஆச்சு. நான் இப்போ தான் வந்துட்டு ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி வந்துடுச்சு. நாளைக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட போகிறேன். எனக்கு வந்துட்டு அரசியல் புரிதல் வந்துட்டு இல்லை, பட் எதுக்காக நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்றது எனக்கு அந்த புரிதல் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட அப்பா அம்மாக்கெல்லாம் வந்துட்டு நிறையா இலவசங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா இவர் எனக்கு பிடிக்கும், இந்த தலைவர், இவர் வந்துட்டு நடிகர் அப்படின்ற மாதிரி யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. பட் அந்த காலத்துங்க ஆளுங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் எஜுகேஷன் வைஸ் வந்து பின்தங்கி இருந்ததுனால வந்து அவங்க வந்துட்டு அரசியல் புரிதல் இல்லாமல் அவங்க வந்துட்டு இவங்களை பிடிக்கும், அவங்கள பிடிக்கும், இவங்க இலவசம் கொடுக்குறாங்க, அவங்க அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஓரியன்டாக வந்துட்டு ஓட்டு போட்டு ஒரே கட்சிகள், ரெண்டு கட்சிகள் தான், அந்த 2 கட்சிகள் மாறி 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 ஆண்டுக்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அது எந்தெந்த கட்சின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு கட்சி வந்துட்டு உள்ளே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. யாருன்றது சொல்ல வேண்டியதில்லை. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம டிவிகே பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ தமிழக வெற்றி முன்னேற்றக்கழகமா சம்திங், தமிழக வெற்றி கழகம். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம டிவிகே பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ உள்ள நம்ம தளபதி, ஸோ தமிழக வெற்றி கழகம், அஃப்கோர்ஸ் நம்ம தமிழக வெற்றி கழகம் டிவிகே பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். அங்கே வந்துட்டு அங்கே தலைவர் யார், தலைமை பொறுப்பில் இருக்கிறது யார்? நம்ம தளபதி. நான் வந்துட்டு தளபதி ஃபேன். நம்ம தளபதி வந்துட்டு அங்கே வந்துட்டு இருக்கார். ஸோ இங்கேயே வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் அங்கே ஓட்டு போடல. இது வரைக்கும் இருந்த அந்த ஒரு ஆட்சியில் நமக்கு கிடைக்காத விஷயங்கள் இவர் கொண்டு வந்த கொள்கையிலையும், இவர் கொண்டு வந்த ஒரு சில கோட்பாடுகள்லையும் இளைஞர்களுக்கு, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, நான் ஒரு பெண், அங்கே என்ன இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால இவர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இது இருக்குது இல்லைங்களா, ஒரு கன்க்ளூஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு இவருக்கு போடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறப்ப இங்கே வந்துட்டு நிறையா வீட்டில் வந்துட்டு நிறையா இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த கட்சி தான், இதுக்கு தான் போடணும் அப்படின்ற மாதிரி வீட்லேயே வந்துட்டு நிறையா ஆர்குமெண்ட்ஸ் வந்தது. பிகாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு வருஷம் இப்படி தானே போடுறோம், இப்படி தான் நீ போடணும், நீயும் வந்துட்டு இங்கே தானே இருக்கு, நாங்கள் சொல்கிறது நீ கேளு, நீ எல்லாம் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, நீ எல்லாம் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டியா அப்படின்ற மாதிரி வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்தது. இங்கே 18 வயசு வந்தாலே உனக்கு சுய உரிமை இருக்கு, ஓட்டு போடுற உரிமை வந்துடுச்சு அப்படின்றது கவர்மெண்ட்லேயே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நாங்கள் சொல்கிறதுக்கு தான் நீ ஓட்டு போடணுன்னு ரூல்ஸ் போடுறாங்க. யார் சொல்கிறத கேட்குறது, அதுதான் வந்துட்டு தெரியலை. இப்போ வந்துட்டு இதே மாதிரி என்ன மாதிரியே ஒரு சில சுச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க. ஸோ யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஏன் வந்து நிறைய இலவசங்களை தேடி வந்துட்டு இலவசங்களை கொடுக்குறவங்கள நம்பி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அரசியல் பற்றின
புரிதல் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எதுக்காக ஓட்டு போடுறோம் அப்படின்ற அந்த புரிதல் கிடையாது. படிப்பறிவு கிடையாது. எஜுகேஷன் அப்படின்றது ஒன்று இல்லை. அது எதுக்காக அப்படின்றதும் சொல்லலை. அந்த காலத்தில் பசி, பட்டினி, பஞ்சம், அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த பசி, பட்டினி, பஞ்சம், இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் இலவசங்களை தேடி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக ஓட்டு போட்டாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இலவசங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இவங்களை எனக்கு பிடிக்கும் அதனால் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு கொள்கைக்காகவே ஓட்டு போட்டாங்க. ஒரு சில பேர், அது நான் சொல்லக்கூடாது, இலவசங்களையும் தாண்டி ஒரு தலைக்கு இவ்வளோ ஓட்டு வாங்கிறதுக்கு, ஒரு தலைக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்ததுனால கொடுக்குறாங்களே அப்படின்றதுக்காகவும் ஓட்டு போட்ட ஜனங்களும் உண்டு. அது யார், என்ன, ஏது, அதெல்லாம் நம்ம ஆராய வேண்டாம். ஸோ இங்கே வந்துட்டு இதுதான், அந்த காலத்தில் ஏன் போட்டாங்க, இப்போ நம்ம ஏன் போடக்கூடாது. அந்த காலத்தில் பசி, பட்டினி, பஞ்சம் அதெல்லாம் இருந்துச்சு. அதனால் இலவசங்களை தேடி போனாங்க. படிப்பறிவு கிடையாது. இப்போது நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நம்ம எல்லாரும் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் தென் வந்துட்டு நம்ம எதுக்காக ஓட்டு போடுறோங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதும் தெரியும். உங்கள் விருப்பம், நீங்கள் இங்கே தான் போடணும் அப்படின்றது நான் சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்ச தலைவர், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொள்கைகள் வச்சுருக்கும் தலைவர், ஸோ அந்த தலைவருக்கு நீங்கள் வந்துட்டு ஓட்டு போடுங்க. ஆனால் எதுக்காக ஓட்டு போடுறோம், நம்ம யாருக்காக போடணும், நம்ம குடும்பங்களும் மாறணும். உங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்துட்டு எதுக்காக ஓட்டு போடுறீங்க, யாருக்காக ஓட்டு போடணும் அப்படின்றது. இது வரைக்கும் நீங்கள் ஓட்டு போட்டது இப்படி தான் நீங்கள் போட்டீங்கம்மா, இப்படி தான் போட்டீங்கப்பா, இனிமேல் நீங்கள் அப்படி போட வேண்டியதில்லை. அறிவு இருக்குல்ல, படிச்சிருக்கோம்ல, நமக்கு தெரியும்ல. நமக்கு தெரியறத நம்ம வந்துட்டு நம்மளை படிக்க வச்ச அப்பா அம்மாவுக்கும் சொல்லி கொடுக்கணும். கற்க கசரட கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. ஸோ இதுக்கு நான் மீனிங் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கற்றுக்கிற விஷயங்களை நம்ம ஒருத்தங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. நம்ம கற்றுக்கணும், கற்றுக்கிட்டதை சொல்லி கொடுக்கணும், தப்பு இல்லை. ஸோ இது வரைக்கும் அவங்க கற்றுக்க சொல்லி கொடுங்க, என்ன ஏது எப்படின்னு. ஸோ நாளைக்கு எலெக்ஷன், ஒருத்தரும் 18 வயசு தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸும் டெஃபினட்டாக வந்து ஓட்டு போடுங்க. பிகாஸ் வந்துட்டு ஓட்டு தான் நம்ம உரிமை. நமக்காக நாம் வந்துட்டு ஒரு விரல் புரட்சி பண்ண போகிறோம் கைஸ். நம்ம தான் தீர்மானம் பண்ணுறது யார் வந்துட்டு நமக்காக இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்துட்டு நம்ம தான் வந்து டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்தால் கரெக்டாக இருக்கும், இவங்க வர வேண்டாம் அப்படின்றது இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு விரல் புரட்சி நம்ம தான் டிசிஷன் பண்ணுறோம். நாம் நாளைக்கு போய் ஓட்டு போடுறதுல தான் நம்ம தலையெழுத்தே இருக்குது கைஸ். ஸோ ஒருத்தரும் வந்துட்டு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. நம்மளோட உரிமையை தட்டி பறிக்க விட்டுறாதீங்க. நம்மளோட உரிமையை விட்டுறாதீங்க. ஒரு தடவை தான் வந்துட்டு 5 வருஷம் நம்மளோட உரிமையை விட்டுறாதீங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வந்துட்டு வருது இந்த வாய்ப்பு. ஸோ வர்ற வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு ஓட்டு போடுறதுக்கு முன் வந்து ஓட்டு போடுங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு விருப்பமான கட்சியில் நீங்கள் வந்துட்டு ஓட்டு போடுங்க.